ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி மாமனாருக்கு தோசம், அதுக்கு தான் சமைக்க போகிறோம். பச்சைப்பருப்பு பாயாசத்துக்கு வறுத்துட்ருக்கோம். ஒரு பக்கம் பட்டாணி உருளைக்கிழங்குக்கு வேக போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கும் மஞ்சள் உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். கையில் மருதாணி வச்சுருந்தேன், சூப்பராக இருக்கா பாருங்கள். எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கே மருதாணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பருப்பு வறுத்தவுடனே ஜவ்வரிசியும் வறுத்துட்டு குக்கரில் வந்து 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜவ்வரிசி போடுறதுனால நம்மளுக்கு கெட்டி வரும். 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை லவங்கம் போட்டு, சோம்பு போட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து சிம்மில் வச்சாச்சு. இந்த பக்கம் சாம்பாருக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காவை சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அது கூடயே நீங்கள் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் குழம்பு, மிளகாத்தூள் சேர்த்து பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, பெருங்காயம், தக்காளி வேக வச்ச தண்ணியை மட்டும் ஊற்றி வேக வச்சுருங்க. இந்த பக்கம் பச்சைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, சௌ பச்சைப்பருப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு காய் வெந்துருச்சு. பருப்பை சேர்த்துட்டு மாங்காவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு மலர வச்சுக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கிணத்துல மாற்றிடலாம். தாளிப்பு போட்டு வாழைக்காய், உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. கேரட் பீன்ஸுக்கு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு காயை சேர்த்து பச்சைப்பருப்பு சேர்த்து சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாமா? காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொஞ்சம் தண்ணி வேறு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வற்றினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்ச சௌவும் பச்சைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சிம்மிலே வச்சுருங்க. இந்த பக்கம் நான் கொத்தவரங்காய்க்கு தாளி போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கொத்தவரங்காவும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு சௌவும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் சௌ கூட்டு. மிளகுத்தூளும் தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது, சாதமும் வடித்து விட்டுடலாம். பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசால் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா வடையை தட்டி போட்டுடலாம். ரசமும் ரெடி ஆகிடுச்சு, மூடி வச்சிடலாம். எந்த சைஸில் வேணுமோ எண்ணெய் காஞ்சவொன்னே தட்டி போட்டுக்கோங்க. மசால் வடையை எப்பயுமே கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் நல்லா மொறுன்னு வரும். பாயாசத்துக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்துக்கு தான் ரெடி பண்ணோம், ஆனால் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வடையும் சுட்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இது போல் நீங்கள் இருந்தால் தான் கட்டியும் விழாது, பிசுன்னு ஆகாது. இப்போ நான் 300 கிராமுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஏன்னா 200 கிராம் வந்து பச்சைப்பருப்பு, 50 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதனால் வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வடையெல்லாம் சுட்டோன்னே அப்பளத்தையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு இந்தமாரி இருந்தால் தான் பாயாசம் கெட்டு போகாது. தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலான்ட்டு மாற்றிட்டேன். வானிலையில் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காவை ஒரு 1/4 மூடி பல்லாக நறுக்கி அதுலேயே ஃப்ரை பண்ணி எடுங்க. பாயாசம் கொடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முந்திரி, திராட்சைலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து வறுபடணும். சிம்மில் வச்சுக்கோங்க பாயாசத்தை. பாதி மாங்காய் இருந்தது, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் ஊற்றி மாங்காவை இன்ஸ்டன்ட் மாங்காய் போட்டு வச்சுட்டேன். ஏலக்காவை சின்னதாக நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி, திராட்சையை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுட்டு இப்போ பாயாசத்தில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் இது போல் நீங்கள் செய்யும் போது தான் பருப்பு பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலோடு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாயாசத்தோடு சேர்த்துட்டு சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா திரியிற ஸ்டேஜ் வந்துடும். கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 லவங்கம் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பாயாசம் டேஸ்ட்டு. இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். நம்ம என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாமா? சுட சாதம், ஜவ்வரிசி பருப்பு போட்டு பாயாசம், அருமையான தேங்காய் பால் போட்டு செஞ்சுருக்கோம். மசால் வடை நல்லா மொறுன்னு சுட்டிருக்கோம். வாழைக்காய் ஃப்ரை, இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் கோஸு, பீன்ஸு, கேரட்டு, பச்சைப்பருப்பு பொரியல்,
பொரிச்சோ கூட்டு பச்சைப்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பருப்பு ரசம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தயிர் போட்டு வச்சுருக்கோம். மிளகுத்தூள் போட்டு தேங்காய் துருவல் போட்டு கொத்தவரங்காய் பொரியல், மாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சூப்பரான சாம்பார். அதுக்கப்புறம் அப்பளம் பொரித்து வச்சுருக்கோம். பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் இலையில போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாமியை கும்பிட்டுடலாம். இவங்க தான் எங்கள் மாமனார். இலையில எல்லாமே வச்சுட்டு சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் காக்காவுக்கும் சாப்பாடு வச்சாச்சு. நாங்களும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பாய்.